கர்ம வீரர் காமராஜர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். சட்டமன்றத்தில் காமராஜரை எதிர்த்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆவேசமாக பேசுகிறார், ஒருமையில் பேசுகிறார், தரக்குறைவாக பேசுகிறார், ஏளனப்படுத்தி பேசுகிறார். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் காமராஜரை எதிர்த்து தேர்தல் களங்களில் வாதிட்டு காமராஜரை வீழ்த்தி முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்த தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர். ஒரு மாற்றுக் கட்சி தலைவரை தன் சொந்த கட்சி வேட்பாளர் தரைக்குறைவாக பேசியிருக்கிறார் என்றால் இன்றைய காலகட்டமாக இருந்தால் அவருக்கு மந்திரி பதவி, சொகுசு பங்களாக்கள், கூடுதலாக 2 இலாக்காக்கள் என்று வழங்கப்பட்டிருக்கும். அன்றைய தேதியில் காமராஜரை தரைக்குறைவாக பேசிய தன் கட்சி சட்டமன்ற உறுப்பினரையே அந்த முதலமைச்சர் காமராஜரை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அரசியலில் நாமெல்லாம் கொட்டி கிடக்கிற செங்கற்கள் காமராஜர் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் என்று சொல்லி காமராஜரின் வாழ்க்கைக்கு ஒரு சிகர புகழ்ச்சியை அவர் கொடுத்தார் என்றால் மூத்தவர்களை வழங்குகிற ஒரு பண்பாடாக இந்த பண்பாடு தொடர்ந்து இருந்திருக்கிறது.